அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி, இன்னும் செத்தா போயிட்ட. விரா மீனுடையது நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா தலையில் காக்கா கடிஞ்சிச்சு. காக்கா ஆயிப்பிட்டு உன் தலையில் கடிஞ்சுதான் நல்லா இருந்திருக்கும்ல. அழுவுறியா? எப்படி மீன் தண்ணி அடிச்சதுக்கெல்லாம் அழுவுற? சரி வா வா வா. இது என்ன இதுக்கெல்லாம் அழுவுற? கொஞ்சம் சரி போய் செண்டு அடிச்சுப்போம், செண்டு வாங்கி தரேன். ஐயோ மீன் கடையெல்லாம் அப்புறம் அப்படி தாண்டி அடிக்கும். அப்படியே 1000 ரூபாய் எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்குறாங்க. எங்க மேலே தெரிச்சிட்டான். கடி ஓடுற அது ஒன்றும் இல்லை, என்ன செத்தா போயிட்ட. ஓகே. ஹலோ நண்பா, நம்பி சார் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். ஏன் எங்கள் அம்மா தலையில் காக்கா கடிஞ்சிச்சு. என்னமாச்சு? ஐயா எங்கள் அம்மா தலையில் காக்கா கடிஞ்சிச்சு. சரி காக்கா ஆயிப்பிட்டு உன் தலையில் கழிஞ்சுதான் நல்லா இருந்திருக்கும்ல. எப்பா உன் தலையில் மட்டும் காக்கா கழிஞ்சிச்சு நல்லா இருந்திருக்கும். இங்கே ரவணம் வரான். எவ்வளோ ஹைட்டாக இருக்கான் மர்ரி. போயிட்டு மீன் வாங்க போகிறேங்க. மெயினாக சவுதியில் வண்டி இல்லாமல் பாருங்க ட்ரைனிங்கே இல்லை. பார்த்து போங்க நீனோ. இது வேற கண்ணாடி திருப்பி இருக்கும். ஓகே மீன் வாங்க போகிறோங்க. மீன் வாங்கிட்டு வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும். தக்காளி எப்படி உள்ளே கொண்டு போய் நாறுதும் அது கவுச்சினாலே ஒத்து வராது. எப்போ வாட அடிக்காதடி, வாடி சாவி எடுக்காம வரம்பரு. வாடி. ஏன் மீன் இல்லையா? சும்மா வாடி. அம்மா உள்ள போயிட்டாங்க. வா வா வா. இப்போ பாரு என்னென்ன மீன் இருக்குன்னு. என்ன வாங்கிட்டீங்களா? எல்லா அக்காவும் கூப்பிட்டீங்கன்னா எங்கே தான் வாங்குறது? சேப்பு மீன் இந்த இருக்குமா? நீ வாங்கிக்கிறியாடி? ஒரு மீனை விட்டு ஒரு மீனை பிடிச்சி கொடுங்க. வாடை அடிக்குதுமா எனக்கு, ஒமட்டுற மாரி. கருதி எவ்வளோ பெரிய மீன். அப்படியே 1000 ரூபாய் எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்குறாங்க. எங்க மேலே தெரிச்சிட்டான். எங்கடி ஓடுற? அது ஒன்றும் இல்லை, என்ன செத்தா போயிட்ட. அது விரா மீன். இந்த கடக்கு பேரு முரட்டு விராலாம் இருக்கு. இல்லைன்னு போ. ஏன் மேலே தான் வீசுது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி, என்ன செத்தா போயிட்ட. மாற விரா மீனுடையது நல்லாயிருக்கும்.
நைனானே பார்க்குறாரு, கத்தாத. இதுக்கே எப்படின்னா அங்கே மீன் வெட்டுற இடம் இருக்குது, வா போய் பார்ப்போம். வா வாடி போய் பார்த்துட்டு வருவோம். எப்பா உள்ள சரியான கவுச்சிங்க. எங்க ஏ ஒன்றும் இல்லடி, வாடி. ஒரே இது பண்ற. ஏ வாட வராதிரி, செத்த நாள். ஐயோ அந்த மீன் தண்ணி அடிச்சுட்டாங்க, கத்துறா கடந்துக்கிட்டு. மெண்டலா நீ போய் உள்ள மீன் வாங்க போ. மீனே மீனே எங்க கூட்டிட்டு போக சொல்ற? வா உள்ள போய் மீன் பார்ப்போம். வா வரியா? அழுவுறியா? எப்படி மீன் தண்ணி அடிச்சதுக்கெல்லாம் அழுவுற? சரி வா வா வா. ஐயோ என்ன இதுக்கெல்லாம் அழுவுற? வாங்கி நிப்பங்க. மீன் தண்ணிக்கெல்லாம் அழுவுற? சரி வா அப்படி போவோம். வா குளிச்சுட்டா கொஞ்சம் சரி போய் செண்டு அடிச்சுப்போம். செண்டு வாங்கி தரேன். ஐயோ மீன் கடையெல்லாம் அப்புறம் அப்படி தாண்டி அடிக்கும். உன்னைய போய் அழைச்சிட்டு வந்த மாதிரி. வா அங்கிட்டு நிற்போம். வா வா நின்று நிற்போம். வா வாடி. ₹10 காசு வச்சிருக்க? 10 ரூபா இருக்க, அந்த அம்மாவுக்கு கொடுப்போம் பாவம். அதான் உட்காந்துருக்காங்களே அவங்களுக்கு கொடுப்போம். சரி வா போயிடலாம். இரு போடி வரேன். இதை வேற மாட்டோம் இல்லை. சர்பத்து நல்லா இருந்துச்சு. என்ன பேர் மீனாக தாண்டி கிடக்கு. ஓகே ஏ நைனாட்ட ஒரு 20 ரூபா காசு வாங்க. 20 ரூபா கொடுங்க. 20 ரூபா வேணாம் வேணாம். பாவமாக இருக்குடி. இதுக்கு தான் இந்த சைட்லாம் வரக்கூடாது. எப்பா போமா. ஏறு ஏறு. நல்லா கருவாடா போயிடுவேன். என் டிக்கி கொதிக்குதுரி. ஐயோ என் டிக்கி கொதிக்குது. நான் தான் ஜாக்கி சட்டி போட்டிருக்கேன், அப்புறம் எப்படி கொதிக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை. எங்கே நிற்காமையா? எனக்கு பாதை தெரியாதுடி. எனக்கு புதுசாக வந்த இடம்லாம் பழக்கமே இல்லைடி. நான் ஒரு தடவை இருந்தாலும் 10 தடவை இருந்தாலும் எனக்கு மறந்துடுவேன் நான் ஒரே இடத்த. அதுதாங்க எனக்கு கடுப்பாகுங்க. ஆனால் பழகிட்டேன்னு வச்சுக்கேன், அந்த இடம் கடைசி மறக்க மாட்டேன். இந்த இடமே இன்றைக்கி 10 நாள் 10 வாட்டி வந்தாலும் இந்த இடத்த மறந்துடுவேங்க. ஆனால் பழகிட்டேன், சாகுற வரையும் இந்த இடத்த மறக்க மாட்டேன். எப்பா கொடுமடா சாமி. சேகரு சரியா மீன் வாட ஒத்துக்கலைங்க. எப்பா எனக்கு என்னாலே தாங்க முடியல. இவளால் எப்படி தாங்க முடியும்? இவை நல்ல நாளே மீனை தொட மாட்டா. அதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. தக்காளி நீ அடியது அப்படின்னு சரியான ஸ்மெல்லு. அப்புறம் எனக்கு இறால் பிடிக்கும், இறால் வாங்கியிருக்காங்க. அந்த எங்கள் அம்மாவும் அப்புறம் என் தம்பி அப்புறம் எங்கள் நைனா போகிறாங்கோ. இப்போ வந்து நாங்கள் எங்கள் அவ்வா வீட்டுக்கு போகிறோம். அவ்வா மீன்ஸ் ஆத்தா. ஆத்தா வீட்டுக்கு போக போகிறோம். இப்படி சுற்றி தான் போகணும். ஆனால் எங்கள் நைனா வந்து இதிலே போயிட்டாங்க. ரோட ஒத்தியால எப்படி இருக்குன்னு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீனை போய் சமைச்சிட்டு இப்படியே போனால் கலெக்டர் ஆஃபீஸுங்க. அப்புறம் புதன்கிழமை வர சொல்லிட்டாங்கங்க.
எனக்கு சொருவு எடுக்க சொருங்கிறாங்க. சொருவு மீன்ஸ் வயிற்றில் உருண்டை இருக்கும். அது செய்வன கோளாறும்பாங்க. நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன். அதுக்கு தான் வந்தோம் நாகப்பட்டினம். பட்டு இங்கே இல்லை, புதன்கிழமை வர சொல்லிட்டாங்க. ஸோ நாளான்னைக்கு வந்து எடுக்கிறப்ப வீடியோ போகிறேன். நானும் தக்காளி மட்டும்தாங்க வரும். எங்கள் ஏனாவும் அம்மா வரமாட்டாங்க. அதில் போலீஸ் இருக்காங்கப்பா. ஆனால் இங்கே வந்து பழகிட்டோம்னு வச்சுங்க, சூப்பராக இருக்குங்க. எல்லா இடமும் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே போனால் பீச்சு, புது பீச்சு. இப்படி எங்கள் நைனா மிந்திட்டேன்டி. ஐயோ, எங்கள் நைனாவுக்கு முன்னாடி ஸ்பீடாகவே போக முடியலங்க. எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாங்க, கடுப்பாகும் நமக்கு. எல்லாரும் வீட்லேயும் அப்படி தானே, அப்பாவுக்கு முன்னாடி போனாலே அது ஒரு கடுப்பாகும். எதுக்கு வேகமாக போகிறான் அவன் அப்படின்னு எங்கள் அம்மா பிடிச்சி திட்டுவாங்க எங்கள் நைனா. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறாங்க. நான் 2 நாளாக, ஏன்னா எங்கள் அப்பா வந்ததுனால கொஞ்சம் ஒர்க்கு, ஸோ அதனால் வீடியோ போடலை. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, வந்தாச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இனிமேல் ஊருக்கு போய்டுவாங்க. ஊருக்கு போய்ட்டு நம்ம எப்பவும் போல் வீடியோ இவ்வளோ வச்சு தக்காளி வச்சு வெறுப்பு ஏற்றி ஃபன் பண்ணி வீடியோ போடுறோம். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். இறங்க, நான் வண்டியை மேலே ஏற்றிடுறேன். அப்பாடா.